Okay, sir. Suppose three coins are tossed. Three coins are tossed. அப்போ Okay, நம்பர் sir. ஆஃப் பாசிபிள் என்னது? மொத்த பாசிபிள் வந்து 2. மொத்தம் 3 காயின் இருக்கணும். 2 கியூப். அப்போ n of s ஓட வேல்யூ 2 கியூப் that is equal to 8. சார் இப்போ 2 டைஸ் குடுத்தாங்கன்னா 6 to the power 2 36 சார்? இப்போ வந்து நீ சொன்ன கான்செப்ட் தான். 6 டைஸ் இருக்குதுன்னா சாரி 2 டைஸ் வந்து த்ரோன்னு கொடுத்துட்டோம்னா அப்போ என்னது டையோட பாசிபிள் 6 பாசிபிள். அப்போ எத்தனை இருக்குது? 2 சொல்றீங்க. அப்போ 2 த்ரோ பண்ணும்போது என்னது 6 ஸ்கொயர். அப்போ n ஆஃப் s ஓட வேல்யூ எவ்வளவு? 36. n ஆஃப் s ஓட வேல்யூ எவ்வளவு? 36. இதாண்டா கான்செப்ட். அப்போ எவ்வளவு ஓகே. கொடுத்தாலும் நம்ம பார்ப்போம். சரி, இப்போ இதனோட எஸ் வேல்யூ என்ன, இதனோட எஸ் வேல்யூ என்ன, இதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி ப்ராப்ளம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அப்போ இதனோட எஸ் வேல்யூ என்னவா இருக்க போகுது? ஃபர்ஸ்ட் எடுத்த முடியும் மூணுமே ஹெட்டு கிடைக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். மொத்தம் எத்தனை எழுதணும்? 8 எழுதணும். நல்லா பார்த்துங்க, மொத்தம் எத்தனை எழுதணும்? 8 எழுதணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சுங்க. என்ன பண்ண போறோம்னா ஒரு கெட்டு மட்டும் மிஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு கெட்டு மட்டும் மிஸ் பண்ணிட்டு டைடு இன்செர்ட் பண்ண போறோம். அப்போ என்ன ஆச்சுன்னா HHT. சரிங்களா? சார். அடுத்து என்ன பண்ணுங்க, இந்த டீவே வந்து ரொட்டேட் பண்ணுங்க. இந்த டீ இங்க வர மாதிரியும் இந்த டீ இங்க வர மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? ஹச் டி ஹச் டி ஹச் ஹச். இதுல என்ன டவுட் இருக்குதா? நோ. நோ. சரி, இப்போ ஒரு கட்சி எடுத்துட்டு நான் இப்போ 2 கட்சி எடுத்துட்டு டி டின்னு அப்ளை பண்ண போறேன். அப்ப என்னாச்சு? ஹச் டி டி. அப்ப என்ன பண்ண போறேன்? இந்த டி இங்க மூவ் பண்ண போறேன். அப்ப என்னாச்சு? டி டி ஹச் டி. டி இப்போ 2 டீமே இந்த பக்கம் மூவ் பண்ண போறேன். அப்ப என்ன கிடைக்கும்? டி டி ஹச். கரெக்டாமா? டி டி டி. கடைசி வந்து மூணுமே டி ஆயிரும். அப்ப டி டி டி. அப்ப இது சாம்பிள் ஸ்பேஸ் 8 வருதா மட்டும் கவுண்ட் பண்ணிக்கங்க. 8 வருதா? மேல 4 கீழே 4. 1 2 3 4 5 6 7 8. ஏன்னா இது எழுதும்போது மிஸ் பண்ணிருங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இதுதான் ஐடியா. இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ 2 டைஸ். 2 டைஸ் எப்படி எழுதுவீங்க? தட் இஸ் a very important word. 2 டைஸோட கான்செப்ட். அது சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட் டைஸோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? 1 2 3 4 5 6. செகண்ட் டைஸோட சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? 1 2 3 4 5 6. கரெக்ட்டுங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 2 சைஸ்னால என்ன பேஸ் வந்து 36ன்னு தெரியும். கரெக்டா? சார். சரி, இப்போ எஸ் எப்படி எழுதணும் கற்றுக் கொடுக்குறேன். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு இது எஸ்ஸோட வேல்யூ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா 1 இதுலேயும் 1. கரெக்டா? இந்த 1 பிக்ஸ் வச்சுட்டு எல்லாத்தையும் ரன் பண்ணுங்க. 1 கமா 1. சரிங்களா? 1 கமா 1. இங்க 1 பிக்ஸ் பண்ணிக்கிங்க. மீதி வேல்யூ ரன் பண்ணுங்க. ரெண்டாவது வேல்யூ என்ன கிடைக்கும்? 1 கமா இங்க 1 இருக்கும். இங்க என்ன கிடைக்கும்? இது 6 வேல்யூ ரன் பண்ணுங்க. 1 கமா 2. அடுத்து வந்து இங்க 1 தான் இருக்கும். அடுத்தது 1 கமா 3. கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன ஓகே கிடைக்குது? சார். 1 கமா 4. அடுத்து என்ன கிடைக்கும்? 1 கமா 5. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும்? 1 கமா 6. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? சார். அடுத்து என்ன பண்ண போறோம்? 2 பிக்ஸ் பண்ணிக்கிங்க. 1 மிஸ் ஆயிடுச்சு, மிஸ் பண்ணிக்கிங்க. 2 வந்து பிக்ஸ் பண்ணிங்க. 2 பிக்ஸ் பண்ணிட்டு இதுல 6 ரன் பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? 2 கமா 1 2 கமா 2 3 கமா 3 3 சாரி 2 கமா 2க்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? 2 கமா 3 வருங்க, மாத்தி போட்டு 2 கமா 3 2 கமா 4 2 கமா 5 2 கமா 6. கரெக்டாமா? சார். சரி, இப்போ 2 முடிஞ்சதுங்களா? அடுத்து 3 வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதை மட்டும் எடுத்து டார்கெட் பண்ணலாம். 3 கமா 1 3 கமா 2 3 கமா 3 3 கமா 4 3 கமா 5 3 கமா 6. கரெக்டாமா? சார். மற்றதெல்லாம் என்ன கிடைக்கும் உங்களுக்கே தெரியும். 4 கமா 1 இருந்து டாட் டாட்னு வச்சுக்கோங்க. கடைசி வேல்யூ 4 கமா 6. கரெக்டுங்களா? சார். அடுத்தது 5 கமா 1ல இருந்து 5 கமா 6. அடுத்து என்ன கிடைக்கும்? 6 கமா 1ல இருந்து 6 கமா 6. ஓகே சார். அவ்வளோதான் கண்ணு. இதுதான் வந்து நம்மளுடைய 2 பை 2. மொத்தம் எத்தனை இருக்கும்? 6 வேல்யூஸ் இருக்கு. 6 இன்ட்டு 6 36 வேல்யூஸ் இருக்கு. கரெக்டுங்களா? இதை 2 பை 2, அதாவது தட் மீன்ஸ் 6 பாசிபிள் 2 டைஸோட வேல்யூஸ். ஓகே, 6 பாசிபிள் 2 டைஸோட வேல்யூஸ். சரிங்களாம்மா? சார்.
அப்ப இத வச்சு எவ்வளவு சம் கேட்பாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட நெறைய சம்ஸ் கேட்பாங்க. இத கொஞ்சம் நம்ம ப்ராப்ளம் போடும்போது பார்ப்போம். இத பேஸ் பண்ணி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அது எப்படி சால்வ் பண்றாங்க என்னங்கிறத வந்து நம்ம ப்ராப்ளம் போடும்போது பார்ப்போம். இப்ப 2, 3 காயின்ஸ் அண்ட் 2 டைஸ். இத பேஸ் பண்ணி எப்படி நம்ம